பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுது உம்முடைய திருவார்த்தைக்காக உம்முடைய பாதப்படியிலே அமர்ந்திருக்கின்றோம். அம்மா, உம்முடைய வார்த்தையை, உம்முடைய விளக்கத்தை கர்த்தாவே நீர் எங்களுக்கு விளக்கி கூற வேண்டுமா ஜெபிக்கிறோம். அடியேனை மறைத்து ஆவியானதாமே இடைவிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீர் பேசும் அப்பா, நாங்கள் கேட்க ஆவலோடு காத்திருக்கிறோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமீன். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, கடவுளுடைய பிரதான கிருபையினாலே மீண்டுமாக வரவும் உங்களோடு ஆராதிக்கவும் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் கர்த்தர் கிருபை பாராட்டியிருக்கின்றார். கர்த்தருக்கு உள்ளத்தினாலும் சிந்து துதி ஸ்தோத்திரங்களை ஏறடிக்கின்றேன். இந்த நாளிலும் வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாள் பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 12ஆம் ஞாயிறு. இந்த நாளுக்கு திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கின்ற மையப்பொருள் தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம். தூய திருவிருந்து ஒப்புரவின் மையம் என்று சொல்லி சிந்திக்கவும், அதற்காக 3 வேத பாடங்கள் யாத்ராகமம் 24 3 முதல் 11 வசனமும், 2ஆம் வேத பாடமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 14 முதல் 22 வசனமும், 3ஆம் வேத பாடமாக மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 தொடங்கி 26 கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்புக்குரியவர்களை, திருவிருந்து என்று சொல்கின்ற பொழுது நமக்கு நன்கு தெரிந்த ஒன்று, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஜீவ பலியாக சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். அந்த பாடு மரணத்துக்கு முன்பாக முதல் நாள் இரவிலே அவர் பஸ்காவை ஆசரிக்கின்ற பொழுது அவர் அப்பத்தை பிட்டு, இது என்னுடைய சரீரம், அவர் திராட்சரசத்தை எடுத்து, இது என்னுடைய இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை என்று சொல்லி, திரும்ப நான் வரும் வரைக்கும் இதை நீங்கள் அனுசரியுங்கள் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கின்றார். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த திருவிருந்து என்பது இந்த நாளிலே கொடுக்கப்பட்ட மைய பொருளின் அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது அது ஒப்புரவின் மையமாக இருக்கின்றது. ஆனால் ஒப்புரவு என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவியாகிய உங்களையும் என்னையும் பரிசுத்தமுள்ள பிதாவோடு ஒப்புரவாக்கும்படியாய் தன்னையே ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து, அதை நீங்கள் நானும் போஜனம் பண்ணுகின்ற பொழுதும், நீங்கள் நானும் அதை பருகுகின்ற பொழுதும் நமக்கு பாவ மன்னிப்பு உண்டு, நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பரிசுத்தம் உண்டு. எனவே நாம் திருவிருந்திலே அடிக்கடி பங்கு பெற வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நம்ம அழைக்கின்றது. திருவிருந்திலே நாம் பங்கு கொள்கின்ற பொழுதுதான் நீங்கள் நானும் ஆவிக்குரிய பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ முடியும். நமக்கு அநேக போராட்டங்கள் உண்டு. சத்துருவானவன் யாரை விழுங்கலாம் என்று கெச்சிக்கின்றவனாய் இருக்கின்றான். அப்படி என்றால் அவன் சிங்கம் அல்ல, சிங்கத்தை போல. அப்படி என்றால் நீங்கள் நானும் ஆராதிக்கின்ற கர்த்தர் யூத ராஜ்ய சிங்கமாய் நமக்குள்ளாக வாசம் பண்ணும்படியாய் தன்னையே ஜீவ பலியாய் ஒப்பு கொடுத்திருக்கின்றார். அவருடைய அப்பத்தை நாம் வாங்குகின்ற பொழுது அவருடைய சரீரத்தை நாம் பானம் பண்ணுகின்றோம். திராட்சை ரசத்தை நாம் பண்ணுகின்ற பொழுது நாம் அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணுகின்றோம். இது திருமுறையின் இதைத்தான் சொல்கின்ற பொழுது ரோமன் இந்த திருவசனம் மறைபொருளாய் இருக்கின்றது. நம்முடைய புத்திக்கு எட்டாதது, ஆனால் அது மூலமாய் நமக்கு ஒரு ஜீவன் உண்டு. இரத்தத்திற்கு எப்படி ஜீவன் உண்டோ, இரத்தத்தை நாம் உண்கின்ற பொழுது நாம் ஜீவன் பெறும். இன்றைக்கு பார்க்கிறோமே, ஆஸ்பத்திரியில் இருக்கின்ற பொழுது எத்தனை பேர் ரத்தம், இத்தனை யூனிட் தேவைப்படுது. மனிதனுடைய வாழ்க்கையிலே ரத்தம் குறைகின்ற பொழுது அவனுடைய ஜீவன் போகின்றது. மீண்டுமாக அவன் ஜீவன் பெற வேண்டும் என்றால் அந்த ரத்தம் அவனுக்குள்ளாக செயல்பட வேண்டும். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் திருவிருந்தின் மூலமாய் உங்களோடும் என்னோடும் இன்றைக்கு பலிபீடத்திலே வந்து நாம் முழங்கால் படியிட்டு நாம் உண்கின்றோமோ, அது நம்மை சுத்திகரிக்கின்றதாக இருக்கின்றது. நம்ம அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இது ஒப்புரவாக்கிலே பார்க்கின்றோம். நாம் வாசித்த 1ஆம் வேதப்படியிலே பார்க்கின்ற பொழுது யாத்ராகமத்திலே பார்ப்போம் என்று சொன்னால் 24:8 பார்க்கின்றோம். கடவுளின் உடன்படிக்கையை இரத்தத்தின் வழியாக உறவின் உறுதியாக ஏற்படுத்துகின்றார். என்னால் இரத்தம் என்பது உயிரின் அடையாளமாக இருக்கின்றது.
அங்கு பார்க்கின்றோம், சீனா மலையிலே இருந்து வந்து அவர் இரத்தத்தை அங்கு அவர் செய்கின்ற பொழுது பாதியை மக்கள் மேலும் பாதியை பலிபீடத்தின் மேலும் தெளித்தார் என்று பார்க்கின்றோம். ரத்தம் தெளிக்கப்படுகின்ற பொழுது நீங்கள் நானும் ஆண்டவருக்கு ஏற்ற பிள்ளைகளாய் இந்த உலகத்திலே வாழ்கின்றோம். அவருடைய பரிசுத்தம் ரத்தம் தான் நம்மை அவருக்காக இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, இங்கே பார்க்கின்றோம், லேவியர்களை பார்க்க முடிச்சினால் 17:11 மக்கள் ஒற்றுமையாக கர்த்தர் சொன்னவைகள் எல்லாம் நாங்கள் செய்வோம் என்று சொல்லி அவர்கள் தீர்மானம் பண்ணினார்கள். இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லிவிட்டது, நான் திரும்ப வருமளவும் அப்படியே 2ஆம் வருகை மட்டுமாக ஒருவேளை நீங்கள் நானும் ஜீவனோடு இருப்போம் என்றால் திருவிருந்திலே பங்கு கொள்வது நம்மேல் விழுந்த கடமை என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அது மட்டுமல்ல, உடன்படிக்கையின் வழியாகத்தான் அன்பின் உறவு நடக்கின்றது. இன்றைய சூழ்நிலையில் உடைந்திருக்கிற உறவுகள், எங்கும் பிரிவினைகள், வன்முறைகள் நிறைந்திருக்கிற சூழ்நிலையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே திருவிருந்து நமக்கு தரும் செய்தி, உடன்படிக்கையின் வழியாக நாம் ஒற்றுமையின் மையமாய் திருவிருந்து இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டவராக இருக்கின்றோம். சற்று நேர தியானத்திற்காக இந்த நாளில் வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியை எடுத்து வைத்துக் கொள்வோம். அது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 முதல் 26 உள்ள வசனங்களை நாம் சற்று நேர தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். அங்கு பார்க்கின்ற பொழுது மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23 அங்கு ஆராதனைக்கு வருகின்ற பொழுது காணிக்கையை என்ன பண்ணோம்? வைத்து விட்டு போய் முந்தி உன் சகோதரத்தில் இது பண்ணிவிட்டு பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. காணிக்கை எடுத்து போய் சொல்ல, காணிக்கை என்ன பண்ணுறாரு? வச்சுட்டு போகணும். அப்படி என்றால் ஒப்புரவு இல்லாமல் ஆராதனை வேண்டாம். ஆராதிக்கின்றோம் என்று சொன்னால் ஒப்புரவு அங்கு மையமாய் இருக்கின்றது. இதை 2 தலைப்புகளிலே நாம் தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கிருபை செய்வார். ஒன்று, முதலில் ஒப்புரவு பிறகு ஆராதனை செய். ஒன்று, முதலில் ஒப்புரவு பிறகு ஆராதனை செய். 2வது, சீக்கிரமாய் ஒப்புரவு பிறகு சமாதானத்தை தேடு. சீக்கிரமாய் ஒப்புரவு பிறகு சமாதானத்தை தேடு. ஒன்று மத்தேயு பார்க்கின்ற பொழுது முதலில் ஒப்புரவு பிறகு ஆராதனை செய். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 ஆகையால் நீ பலிபீடத்திலே உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டென்று அங்கே நினைவு கூறுவானாயில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரத்திலே ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அன்புக்குரியவர்களே, இயேசு சுவாமி ஒரு முக்கியமான காரியத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார். நாம் தேவனை ஆராதிக்கும் போது நம்முடைய சகோதரனுடைய உறவையும் தேவன் கவனிக்கின்றார். சகோதரன் சொன்னோன்னே ஒரு தாய் வயிற்றில் பிறக்கிற முத்திர சகோதரன் நாம் எப்பொழுது திருச்சபையிலே அங்கமாக இருக்கின்றோமோ, நீங்கள் நான் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம், ஆண்டவரின் பிள்ளைகளாக இருக்கின்றோம், ஆண்டவருக்குள்ளாக திருமுழுக்கு பெற்று திருவிருந்திலே பங்கு கொண்டிருக்கிறோம். நமக்கு கொடுக்கின்ற காரியம் ஆராதனை என்பது ஆண்டவர் நமக்கு எதிர்பார்க்கின்றது. முதலாவது ஒப்புரவாக இருக்கின்றது. ஆம் அன்புக்குரியவர்களே, நாம் காணிக்கை கொண்டு வரலாம், ஜெபிக்கலாம், பாடலாம், ஆராதிக்கலாம். ஆனால் நம்முடைய இரத்தத்தில் கசப்பும் கோபமும் பகையும் மன்னிக்காத மனமும் இருந்தால் முதலில் அதை சரி செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்லுகின்றார். இதுதான் இயேசு நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றது. இதுதான் பார்க்கின்ற போது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, தான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்று ஒருவன் சொல்லியும் தன் சகோதரனை பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. பகை என்பது இன்றைக்கு எப்படி வருகிறது இல்லை, ஆனால் நாம் பகைக்கு அழைக்கப்பட்ட மக்கள் அல்ல. பகை வரும். அந்த விரோதம் என்பது ஆண்டவருக்குரியது. ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கின்றார். அவருடைய பிள்ளையாய் நாம் வாழ்கின்ற பொழுது பகை வந்தாலும் நாம் ஒன்று அல்ல, ஆண்டவர் நமக்காக யுத்தம் செய்வார். இனிமே அங்கு பார்க்கின்ற பொழுது நாம் பகைத்தால் அவன் பொய்யன் என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பார்க்கின்ற பொழுது எபேசியர் 4ஆம் அதிகாரம் 24 சூரியன் அஸ்துவதற்கு முன்பாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. உங்கள் எரிச்சல் தனி ஒப்புரவாகுங்கள். நீங்கள் இன்றைக்கு இருப்பென்றால் சூரியன் மறைவிற்குள் அப்படின்றால் மாலை 6:30 மணிக்குள்ளே ஒப்புரவாகணும். காலையில் போட்ட சண்டை அடுத்த நாள் தொடரக்கூடாது. தொடர்றதா இல்லையா? நீ குடும்பங்களை தொடர்றதா இல்லையா? கணவன் மனைவி இடத்தை தொடர்கிறது.
சமுதாயத்திலே இருக்கின்ற மக்கள் மத்தியிலே சொல்றது, ஏன் ஆண்டவரை ஆராதிக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கின்ற திருச்சபையின் அங்கமாயிருக்கின்ற நம்மிடத்தில் எவ்வளவு குரோதங்கள்! நாம் எங்கே இருக்கின்றோம்? நாம் எரிச்சல் உள்ளவர்களாய் இருக்கின்றோமா? சூரியன் அஸ்தமிப்பாக உங்கள் எரிச்சல் தனியே கிடவது என்று சொல்லி பார்க்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியருக்கு எழுதுகிற பொழுது 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, ஒருவரை ஒருவர் பொறுத்து ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைவு உண்டானால் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். குறைவு உண்டானால் ஒருவரை ஒருவன் மன்னிங்கள். மன்னிக்கின்ற சுபாவம் நமக்கு வேண்டும். மன்னிக்கின்ற பொழுதுதான் ஒப்புரவாக முடியும். மன்னிப்பே இல்லை என்று சொன்னால் ஒப்புரவே இல்லை. ஒப்புரவே இல்லை என்று சொன்னால் நீங்கள் நான் ரட்சிப்படைந்தவர்களாய் மீட்கப்பட்ட மக்களாய் இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். அன்புக்குரியவர்களே, ஒரு கதை உண்டு. ஒரு 2 சகோதரர்கள் இருந்தார்கள். ஒரு பல வருடங்களாக ஒருவரோடு பேசாமல் இருந்தார்கள். ஒரு நாள் அவருடைய தாய் மிகவும் வயதான நிலையில் இருந்தார். அவர் இருவரையும் அழைத்து, நீங்கள் தேவாலயத்துக்கு சென்று எவ்வளவு ஆராதித்தாலும் ஒருவரை ஒருவர் மன்னிக்காமல் இருந்தால் என் இருதயம் சமாதானமாய் இருக்காது என்று சொன்னார். அந்த வார்த்தையை கேட்ட அந்த சகோதரர்கள், அவருடைய கடைசி நேரம், அந்த தாயுடைய கடைசி நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட அந்த சகோதரர்கள் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து கொண்டு ஒருவரை ஒருவர் மன்னித்து, என்னை மன்னித்து விடு, அவர் என்னை மன்னித்து விடு சொல்லி மீண்டுமாக ஒன்று சேர்ந்த பொழுது அந்த குடும்பத்திலே மிகுந்த சந்தோஷம் சமாதானம் இருந்தது என்று பார்க்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, தேவனுடைய பார்வையில் வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பதல்ல. மீண்டுமாக சொல்கிறேன், வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பதல்ல, உறவை மீண்டும் கட்டுவது. உறவை மீண்டும் கட்டுவது என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சிந்திக்க வேண்டிய கேள்விகள் நாம் கேட்குறோமே, நம்ம குறித்து நம்ம கேள்வி கேட்கணும்னா, யார் மீது எனக்கு இன்னும் கோபம் இருக்கிறது? யாரை நான் மன்னிக்காமல் இருக்கிறேன்? என்னால் யாராவது காயப்பட்டிருக்கிறாரா? நான் முதலில் சென்று என்னை மன்னியுங்கள் என்று சொல்ல வேண்டுமா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் நமக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கிற பிரச்சனைகள், நம்ம எவ்வளோதான் மன்னித்து எவ்வளோதான் கீழே இறங்கி போனாலும் மேலே ஏறாலும் ஏறிக்கிட்டு தான் இருக்கணும். அப்படி தானே நம்ம வாழ்க்கை சொந்தம். நம்ம எவ்வளோதான் இறங்கி போனாலும் மேலே, ஏன்னா படம் இருக்குது, பதவி இருக்குது, அந்தஸ்து இருக்குது, அதிகாரம் இருக்குது, எல்லாம் இருக்குன்னு ஏறி மிதித்து கொண்டிருக்கின்ற ஒரு சமுதாயத்தில் இருக்கின்றோம். அதனால தான் இதையும் அறிந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியருக்கு சொல்கின்ற பொழுது 12ஆம் அதிகாரம் 12 கூடுமானால் உங்களால் இயன்ற மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானம். கூடுமானால், ஏன் அது இன்னைக்கு மக்களுடைய சுபாவங்கள் அப்படி இருக்கின்றது. நாம் எவ்வளவு தாழ்ந்து போனாலும் தாழ்ந்து போகின்றோம் என்று சொல்கிற போது அவர்கள் வெற்றி பெற்று விட்டோம், நமக்கு பதவி இருக்கின்றது, அந்தஸ்து இருக்கிறது, அதிகாரம் இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு நம்மை ஆட்டி படைக்கின்ற சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு நாள் அவர் சிலர், கூடுமானால் உங்களால் இயன்ற மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். எல்லா மனுஷரும் நாம் சமாதானமாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் சமாதானத்தை விரும்புகின்றோம். சமாதானத்தை ஏற்காத மக்கள் ஆண்டவர் வருகின்ற நாளிலே கணக்கு நிச்சயமாய் ஒப்புவிக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இரண்டாவதாக, சீக்கிரமாய் ஒப்புரவாக, பிறகு சமாதானத்தை தேடு. சீக்கிரமாய் ஒப்புரவாக, பிறகு சமாதானத்தை தேடு. நான் வாசித்த அதே 5ஆம் அதிகாரம் 25-26 பார்க்கின்ற பொழுது, எதிராளி உன்னை நியாயாதிபதியிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவனத்தில் ஒப்புக்கொடாமலும் நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ எதிராளியின் வழியிலே இருக்கும்போதே சீக்கிரமாய் அவனுடைய நல்மனம் பொருந்தாவிட்டால் நீ ஒரு காசும் குறைவின்றி கொடுத்து தீர்க்க மட்டும் அவ்விடத்திலிருந்து புறப்பட மாட்டாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் சொல்லி பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இயேசு அடுத்து ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். உன் எதிராளி வழியில் இருக்கும்போதே சீக்கிரமாய் ஒப்புரவாக. அதனால் எதிராளி வருவான் என்று எதிர்பார்க்காதே. அவன் இருக்கின்ற பொழுதே, அவன் வழியிலே இருக்கின்ற பொழுதே நீ சென்று அவனோடு கூட ஒப்புரவாக என்று சொல்லி பார்க்கின்றோம். இங்கே முக்கியமான வார்த்தை சீக்கிரமாய். சீக்கிரமாய், காலம் தாழ்த்தாதபடி. என்னால் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் அறியவில்லை. அல்லது நம்முடைய ஜீவன் எம்மட்டுமாக இருக்கும் என்று சொல்லி நீங்கள் நானும் அறிய முடியாது. இன்றைக்கி நாம் இருக்கின்றோம் சொன்னால் கர்த்தருடைய சுத்த கிருபை. இன்றைக்கு இருக்கின்றோம் சொன்னால் இன்றைக்கு அப்படிப்பட்ட வியாதிகள் நம்மை ஆட்கொண்டிருக்கின்றது.
நாம் ஜீவனோடு இருக்கின்ற முன்னாள் ஜீவன் இருக்கும்போது சீக்கிரமாய் சமாதானத்தை நாம் தருவோம். சமாதானத்தை தள்ளிப்போட நாம் விட வேண்டாம். அவர்தான் முதலில் வர வேண்டும். அவர்தான் என்னை காயப்படுத்தினான், நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லி எது எளிது. ஆனால் இயேசு சுவாமி நீ முதலில் செல் என்று கற்றுக் கொடுக்கின்றார். இன்றைக்கு நம்முடைய சகோதரர்களுக்கு நாம் எவ்வளோ காரியங்களை செய்கின்றோம், அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவியும் செய்கின்றோம். உதவி பெற்ற மக்கள் தான் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி நமக்கு எதிராக இருக்காங்க தானே இன்றைக்கி நடக்கிறது. நம் கூட பிறந்த சகோதரர்கள் அவருடைய எல்லா காரியங்களையும் நாம் முன்னின்று நடத்துகின்றோம். ஆனால் நமக்கு ஒரு பிரச்சனை என்று சொல்லிடும்போது அந்த சகோதரன் எங்கே இருக்கானே தெரியல. கூட பிறந்த சகோதரன் மற்றவர்களே அல்ல. இன்றைக்கு அப்படிப்பட்ட குடும்பங்கள் அநேகம் உண்டு. ஆண்டவர் அவர்களையும் போஷிக்கின்றார், அவருடைய இன்னல்களிலிருந்து அவர்களை தூக்கி எடுக்கின்றார். ஏன்னால் கடவுள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அவரை ஒன்றும் மனிதன் பார்க்கின்ற விதமாக அவர் பார்ப்பதல்ல. அதனால தான் அடிக்கடி நான் சொல்கிறது, மனிதனோ முகத்தை பார்க்க, கர்த்தரோ உள்ளத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். இன்னைக்கு உள்ளம் என்பது நீ கரைபட்டு கொண்டிருக்கின்ற சகோதரர்கள் எத்தனை பேர் எல்லா நன்மையும் பெற்று எல்லா நிலையிலும் அவர்களை நாம் தூக்கி எடுத்து அவருடைய குடும்பங்களிலே எது நடந்தாலும் நாம் முன்னின்று அவர்களுக்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்து கடைசியாக நமக்கு ஒரு பிரச்சனை என்று வருகிற, நமக்கு ஒரு போராட்டம் என்று வருகிற, நமக்கு ஒரு தேவை வருகின்ற பொழுது நம்ம யாரோ போல கண்டும் காணாமல் மட்டுமல்ல, அப்பொழுது நம்மையே குறை சொல்லி நமக்கு விரோதமாய் எழும்புகின்ற இன்றைக்கு சகோதரர்கள் இருக்கின்ற ஒரு காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களை எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ரோமர் 12:20-21 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். ரோமர் 12:20-21. அன்றியும் உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவன் பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. பாருங்க, நாம் செய்கிற நன்மையின் மூலமாக நாம் அவர்கள் மேல் அக்கினி தழலை போடுகின்றோம். நாம் இன்றைக்கு பார்க்கின்ற பொழுது அவன் பசியாக இருக்கின்ற பொழுது போஜனத்தை கொடுக்க வேண்டும், தாகமாக இருக்கின்ற பொழுது பானங்களை கொடுக்க வேண்டும். அப்படி செய்கின்ற பொழுது அக்கினி தலையை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையை நான் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். அதே அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு சொல்கின்ற பொழுது வாசிக்கலாமே. 4:31-32 சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவுது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். முந்தி மன்னிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மை எப்படி மன்னித்திருக்கின்றார்? மத்தேயுவிலே பார்க்கிறபோது 6:14 மனுஷனுடைய குற்றங்களை நீ மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்கள் குற்றங்களை மன்னிப்பார். நாம் மன்னிக்கின்ற பொழுது மன்னிப்பை பெறுகின்றோம். இயேசு சுவாமியுடைய வாழ்க்கையே நமக்கு முன்மாதிரியான வாழ்க்கை. ஏனென்றால் இயேசு சுவாமி சிலுவையிலே அறைந்த பொழுது அவர் செய்த காரியம் என்ன? லூக்கா 23:34 பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஆனால் தெரியாமல் செய்யவில்லை, தெரிந்துதான் செய்தார்கள். ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார் இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள் என்று பார்க்கின்றோம். அந்த ஜெபந்தான் இன்றைக்கு அவருடைய பிள்ளைகளாய் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். நம்மை காயப்படுத்துகிறவர்களை மன்னிப்பது எளிதல்ல. ஆனாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு மன்னிப்பின் முன்மாதிரியை வைத்திருக்கின்றார். இவை அதை நாம் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் நம்மை மன்னித்திருக்கிறது போல நாம் மற்றவர்களை மன்னிக்க சீக்கிரமாய் காலம் தாழ்த்தாதபடி ஒப்புரவாக இந்த நாளில் அழைக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மத்தேயு 5:23-26 2 முக்கியமான உண்மைகளை நமக்கு சொல்கிறது. ஒப்புரவு இல்லாமல் ஆராதனை முழுமை அடையாது. இரண்டாவதாக சமாதானத்தை தாமதிக்காமல் தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்பொழுதுதான் தூய திருவிருந்து ஒப்புரவின் மையமாக இருக்கும். ஏதோ தலைப்பு கொடுத்துட்டாங்க, திருச்சபை தியானித்தோம், அதோடு போயிடும், அடுத்த வருஷம் தானே திருப்பி என்று அல்ல. நாம் கேட்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் மனதிலே நிறுத்தி நாம் செயல்பட அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு காலையிலே கூட ஆயிரங்க எல்லா பிரசங்கமும் பண்ணி முடித்தார். கடைசியாக சொன்ன வார்த்தைன்னு காலையில் வந்துங்க, காது உள்ளவன். 2 Timotheus 4:8 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 2 Timotheus 4:8
ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை முடித்து எல்லாம் பாக்கிய வசனங்கள்லாம் சொல்லி பாக்கியம் எல்லாம் சொல்லி முடிச்சு வாசனம்லாம் சொல்லி முடிச்சுட்டு கடைசியை காது உள்ளவன் கேட்க கடவன். இன்றைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை திருவிருந்து ஒப்புரவின் மையமாக இருக்கின்றது. இவை நம்முடைய வாழ்க்கையை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஆவியானவரே இந்த நாளிலே நம்முடைய பழிபடத்திலே நீர் நோக்கி பார்க்கிறேன்ப்பா, நீர் கொடுத்த அந்த சத்தியத்தின் மூலமாய், நீர் கொடுத்த அந்த வார்த்தையின் மூலமாய் என்னை ஒரு விஷயம் ஆராய்ந்து பார்த்து, ஒருவேளை என்னுடைய திருவிருந்து மூலமாய் ஒப்புரவு மையமாக இருக்கின்ற போல நான் கர்த்தாவே ஒப்புரவின் காரியங்களை நான் சிந்தித்து பார்க்க செயல்பட என்னை கிருபைதாரன்னு சொல்லி நாம் அர்ப்பணிப்போம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை உங்களுக்கும் எனக்கும் பரிசுத்த ஆவியானவர் நாமே கொடுப்பாராக. ஜெபம் செய்வோம். மகா கிருபையும் இரக்கமுள்ள கர்த்தாவே, நீர் எனக்கு கிருபையாய் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றியோடு மெத்ததிக்கிறப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய வாழ்க்கை எங்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வைத்து விட்டு சென்றிருக்கின்றேன். கர்த்தாவே, நீர் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரிக்கும்படியாய் கர்த்தாவே உம்முடைய கர்த்தாவே சரீரத்தையும் இரத்தத்தையும் கொடுத்து இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையை கர்த்தாவே எங்களோடு செய்திருக்கிறேன். இந்த நாளிலும் வந்திருக்கிற திருச்சபை மக்களாய நாங்களும் கூட கர்த்தாவே உம்முடைய பலிபடத்திலே மீண்டுமாக ஒரு புது உடன்படிக்கை செய்யத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிறீர் அப்பா. கர்த்தாவே, அதன் மூலமாய் எங்களுக்கு கிடைக்கின்ற மன்னிப்பை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். கர்த்தாவே, நீர் கர்த்தாவே கல்வாரி சிலுவையிலே மன்னித்தது போல நாங்களும் மன்னித்து கர்த்தாவே இந்த உலகத்திலே வாழ எங்களுக்கு கிருபையாய் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.